சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சீஸி வெஜ் நகட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான காய்கறி பார்த்துலாம். 2 டேபிள் ஸ்பூன் கேரட் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மசிச்ச பொட்டேட்டோ கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. காரத்துக்காக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கிறேன். கார்லிக் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் கார்லிக் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோட் ஆகாது ப்ராப்பராக. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குலேருந்து தேவையான ஷேப்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நகட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நகட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா மாவில் ப்ராப்பராக கோட் பண்ணலன்னா சீஸ் வெளியில் வரும். அவ்வளோதான், சீஸி வெஜ் நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.